Hi guys, this is Advocate Adityan from CoVCS Law Academy. லாஸ்ட் கிளாஸ்ல நாம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திருந்தோம். யார் டிராஃப்ட் பண்ணா எந்த இயர்ல வந்துச்சு, அதோட ரிலவெண்ட் கூடவே அந்த இயர்லயே வந்த வேற ஆக்ட் என்ன அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பிரசன்டேஷன்ல நாம ப்ரியாம்பிள் அண்ட் ப்ரிலிமினரி ரெண்டுத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இன்னைக்கு நம்ம ப்ரியாம்பிள் அண்ட் ப்ரிலிமினரி பார்க்க போறோம். ப்ரியாம்பிள் அண்ட் ப்ரிலிமினரினா செக்ஷன்ஸ் 1 and 2. நம்ம கிளாஸஸ் எல்லாமே டிஎன் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ஓரியன்டா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு எம்சிக்யூ கேட்குறாங்க, எந்த மாதிரி கேட்குறாங்க, அதெல்லாம் தான் இந்த கிளாஸ் நம்ம மெயினாக பார்ப்போம். நம்ம ஸோ கிளாஸ்ல போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், நான் டிஎன் சிவில் ஜட்ஜ் வந்து 2024 கால்ஃபர் பண்ண போறாங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல அது கொடுத்துருந்தாங்க. ஸோ 2024 கால்ஃபர் பண்றாங்கன்னா எக்ஸாமுக்காக நம்ம ஒரு கோச்சிங் ப்ரொவைட் பண்றோம், ரெசிடென்ஷியல் கோச்சிங் ப்ரொவைட் பண்றோம், அங்கே தங்கி படிக்கிற மாதிரி. ஸோ பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட் ஹாஸ்டல், உங்களுக்கு ஃபுட்டும் கவர் ஆயிரும், கோச்சிங் 6 months கோச்சிங் ஃபுல்லாக காலிங்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக கோச்சிங் இருக்கும். அண்ட் வீக் கோச்சிங்ல என்னெல்லாம் சொல்லி தருமோ எல்லாமே வீக்லி டெஸ்ட் சீரிஸோட கவர் பண்றோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் எந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் அட்மாஸ்பியர்லேயே இருக்கும். லைக் சேம் கொஸ்டின் அண்ட் புக்லெட், ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் கவர் பண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் இருக்கக்கூடாது அதனால. அண்ட் வெறும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எடுத்துக்கிறோம். இப்போ நியர்லி மோர் தென் ஹாஃப் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ உங்க சீட்ஸை கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் கோச்சிங் வந்து June 1 ஸ்டார்ட் ஆகுது ஃபார் 6 months. மெயினாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க பயங்கர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் இதுல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 நம்ம பார்த்திருந்தோம். இதுல நம்ம சொல்லியிருந்தது என்ன, ஆக்ட் 9 of 1872. ஸோ ஆக்ட் 1 என்னன்னு பார்த்திருந்தோம். ஆக்ட் 1 இஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஆக்ட் 1. ஸோ ஜஸ்ட் சின்ன பிரஷ் அப் பண்ணிக்கலாம் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்ங்கிறத. யார் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிராஃப்ட் பண்ணாரு? டிராஃப்டட் பை சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன், சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸேம்ஸ் ஸ்டீஃபன். இவரு இன்னொரு ஆக்டையும் டிராஃப்ட் பண்ணியிருந்தாரு. என்ன ஆக்ட்னு பார்த்தோம்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும். ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் சார் ஸ்டீஃபன் தான் டிராஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ரெண்டும் முக்கியம், ஏன்னா இது மெயினாக எக்ஸாம்ல கேட்குற நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆக்ட் 9 of 1872, வேற இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஆக்ட் 1 of 1872. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல என்ன படிச்சோ ஒரு சின்ன பிரஷ் அப் பண்ணிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் enacted on 25/4/1872. இது எல்லாமே ஒவ்வொரு எம்சிக்யூவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இதெல்லாம் முக்கியம்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து மினிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை ரொம்ப ஃப்ரீயா விட்டுக்கூடாது. படிச்சோம்னா ரொம்ப ஈஸியான ஆக்ட் படிச்சோம்னா ஈஸியா 10 மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரியாம்பிள் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னா ப்ரியாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, whereas it is expedient to define and amend certain parts of law related to contract, it is hereby enacted as follows. இதுதான் ப்ரியாம்பிள் சொல்லுது. இதுல எக்ஸ்பீடியன்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீடியன்ட்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பீரியன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அப்படிங்கிற தமிழாக்கம். ஸோ ப்ரியாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பந்தத்திற்கு சம்பந்தப்பட்ட சில பகுதிகளான சட்டத்தை டிஃபைன் பண்றதுக்காகவும் அமெண்ட் பண்றதுக்காகவும் இந்த லா எனாக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில பகுதிகளா, அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒப்பந்த சட்டத்துல இருக்க சில பார்ட் மட்டும். அந்த சில பார்ட்டை டிஃபைன் பண்றதுக்காகவும் அமெண்ட் பண்றதுக்காகவும் தான் நம்ம இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இப்போ வந்து எனாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்னென்னலாம் எம்சிக்யூ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, why contract act has been enacted. உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், to define certain parts of law, to amend certain parts of law relating to contract,
டு டிஃபைன் அண்ட் அமெண்ட் certain parts of law related to contract, none of the above. ஸோ போனதுல பார்த்தவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. டு டிஃபைன் அண்ட் அமெண்ட் certain parts of law relating to contract தான் ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் எக்ஸாஸ்டிவ், நான் எக்ஸாஸ்டிவ், இன்க்ளூசிவ், ஆல் த அபவ், போத் பிஎன்சி. எக்ஸாஸ்டிவ்னா என்னன்னா, இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எக்ஸாஸ்டிவ். ஸோ ஆனா நம்ம போன ஸ்லைட்ல நல்லா பார்த்தோம். நம்ம டிஃபைன் அண்ட் அமெண்ட் certain parts of law related to contract. ஸோ கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சில பகுதிகளை மட்டும் தான் நம்ம இதுல இந்த சட்டத்துல நம்ம டிஃபைன் அண்ட் அமெண்ட் பண்றோம். அதனால இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். நாட் எக்ஸாஸ்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே டிக் பண்ணணும்னா ஆல் தி அபவ் வராது, ஏன்னா எக்ஸாஸ்டிவ் வராதுங்கிறனால. ஸோ போத் பிஎன்சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் 1 எப்போ ஷார்ட் டைட்டில், இட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அதுதான் உங்களுக்கு அதுல வேற ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸ்டென்ஷன் வந்து ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ முன்னாடி ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துச்சு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 31/10/2019 இருந்து எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறத ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் என்ஃபோர்ஸபிலிட்டி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்ப வேணாலும் நமக்கு கேட்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் அண்ட் எனாக்டட் டேட் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் என்னன்னா 1st September 1980, சாரி 1st September 1872. எனாக்டட் டேட் பார்த்தோம்னா 25/4/1872. ஸோ எனாக்டட் டேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டாக ஞாபகம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 நம்ம போறோம். இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 2ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி ரொம்ப ஈஸியா நமக்கு டெஃபினேஷன்ல இருந்து டெஃபினேஷனை அப்படியே டைரக்டா கொஸ்டின்ல கேட்கறதுக்கு இதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, கான்ட்ராக்ட் ஆக்ட்னா என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செக்ஷன் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம செக்ஷன் 2ல வந்து மொத்தமா இருக்கு. இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே 4 பார்ட்டா நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, செக்ஷன் 2A 2B 2C இது 3 பார்ட் ஏ. நெக்ஸ்ட் செக்ஷன் 2E ல இருந்து 2G வரைக்கும் இது பார்ட் பி. HIJ இது வந்து பார்ட் சி. அண்ட் 2D மட்டும் பார்ட் டியா பார்த்துடணும், அது தனியா பார்த்துடணும். ஸோ ஆஃபர் ப்ராமிஸ், ஆஃபர் அதை ப்ரொபோசல்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொபோசல், ப்ராமிஸ் அண்ட் ப்ராமிசர் ப்ராமிசி அதை பார்ட் ஏவா பார்க்கணும். அக்ரிமெண்ட், ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அண்ட் வாய்ட் அக்ரிமெண்ட் மூணுத்தையும் பார்ட் பியா பார்க்கணும். கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட் அண்ட் வாய்ட் கான்ட்ராக்ட் மூணு பார்ட் சியா. அண்ட் கன்சிடரேஷன் தனியா, பார்ட் டியா நம்ம தனியா பார்த்துக்கலாம். இதை எப்படி நாம இந்த எப்படி 2Eனா எப்படி அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் 2H எப்படி அமைச்சுக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஃபர்தரா நம்ம போக நான் சொல்றேன் உங்களுக்கு நான். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரொபோசல்னா என்ன சொல்றது? when one person signifies to another his willingness to do or abstain from doing anything with a view to obtain the assent of that other to such act or abstinence is said to make a proposal. இது அப்படியே டெஃபினேஷன் அப்படியே இதுல போட்டிருக்கேன். ஆனா நம்ம டெஃபினேஷனை படிக்கும்போது கான்ட்ராக்ட் ஆக்ட் எந்த ஆக்டா இருந்தாலுமே டெஃபினேஷன் படிக்கும் போது நம்ம பிரிச்சு படிக்கணும். அப்படி பிரிச்சு படிச்சாதான் நமக்கு என்னங்கிறது மீனிங் கரெக்டா புரியும் நமக்கு. ஸோ when one person signifies to another, ஒருத்தர் ஏ என்கிற ஒருத்தர் பி கிட்ட ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவரோட விருப்பத்தை. என்ன மாதிரியான விருப்பம்? டு டூ ஆர் abstain from doing anything, ஒரு செயலை செய்யறதுக்கு இல்ல செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு விருப்பத்தை சொல்றாரு. அந்த விருப்பத்தை சொன்னா மட்டும் போதுமா? எக்ஸாம்பிள், இப்ப நான் இருந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்னைக்கு படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசலா ஆகுமா? ஆகாது. ஏன்னா எதுக்காக அந்த நம்ம சொல்றது எதுக்காக சொல்லணும்னா, வித் அ வியூ டு obtain the assent of the other. ஸோ யார்கிட்ட சொல்றோமோ அவரோட அக்செப்டன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ப்ரொபோசல் நம்ம அந்த ஆக்டர் அப்டன்ஸை நான் ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரு வில்லிங்னஸ் சொல்றதுக்கு
அந்த அக்செப்டன்ஸ் கேட்டு நாம் சொல்லணும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ்க்காக சொல்லும் போது தான் அது ப்ரொபோசலா மாறுது. எக்ஸாம்பிள், இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட இதே நான் இன்னைக்கு படத்துக்கு போறேன்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்னா தட் டசன்ட் மேக் அ ப்ரொபோசல். ஏன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் சொல்றேன் நான். இதே இன்னைக்கு நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாமா அப்படின்னு நான் கேட்கிறேன் என் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட வில்லிங்னஸ் சொல்றேன். படத்துக்கு போலாமாங்கிறது ஆக்ட். ஸோ அந்த ஆக்டை செய்யறதுக்கான என்னோட வில்லிங்னஸ் சொல்றேன் நான். எதுக்காக? ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்றாரா இல்லையாங்கிறதுக்காக. ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க நம்ம படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்டேன்னா அக்செப்ட் பண்றாரா இல்லையாங்கிறதுக்காக நான் சொல்றதுனால இட்ஸ் அ ப்ரொபோசல். அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அது ப்ராமிஸா மாறும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் 2B-ல 2C-ல பார்க்கலாம் நாம. ஸோ ஒரு ப்ரொபோசல்னா சிம்பிள் தான். ஏங்கிற ஒரு நம்பர் பி கிட்ட ஒரு விஷயத்த நான் செய்யட்டுமா வேண்டாமாங்கிறதுக்காக சொல்றாரு. அந்த பிங்கிற நம்பர் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு படத்துக்கு போலாமான்னு கேட்கிறேன், அது ஒரு ப்ரொபோசல் சொல்லிட்டேன். இது எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் போய் விளையாண்டு வந்துட்டு படிக்கட்டுமா அப்படின்னு கேக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அம்மா படிக்க சொல்றாங்க. அப்ப குழந்தை இருந்துட்டு அம்மா நான் விளையாண்டு வந்துட்டு படிக்கட்டுமா அப்படின்னு கேக்குது. அதுவும் ஒரு ப்ரொபோசல் தான். நான் விளையாண்டுட்டு வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு அது ஒரு வில்லிங்னஸ் சொல்லுது. எதுக்காகனா அம்மா பெர்மிஷன் தரணும் அப்படிங்கறதுக்காக. சோ அதான் ப்ரொபோசல். ப்ரொபோசல்ல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, ப்ரொபோசல் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட். நம்ம சும்மா எக்ஸ்பிரஸ் பண்ணாம சும்மா எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம்னா அது ப்ரொபோசல் ஆகாது. நெக்ஸ்ட், ஆஃபர் நீட் நாட் ஆல்வேஸ் இன்ஸ் இன் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்னா என்னன்னா அக்ரிமெண்ட் டு பி என்ஃபோர்ஸ் பை லா. எல்லாம் ப்ரொபோசல், நெக்ஸ்ட் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணா ப்ராமிஸ் ஆகும். ப்ராமிஸே ஒரு அக்ரிமெண்ட் தான். அண்ட் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸ்பிள் பை லா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ரொபோசல்ங்கிறது கண்டிப்பா கான்ட்ராக்ட் ஆகணும்னு பார்த்தா ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் அக்செப்ட் ஆகும். இதே என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்றேன், நான் கேட்கிறேன் இன்னைக்கு படத்துக்கு போலாமாடான்ட்டு, அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டு போலான்னு சொல்லிட்டான்னா அது அக்ரிமெண்டா மாறும். இதே இல்ல வேண்டாம் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா ப்ரொபோசல் ரிஜெக்டட். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ரொபோசல். ப்ரொபோசலுக்கு மேல அதுக்கு மேல ஒரு ஃபர்தர் மூவ்மெண்டே இல்லை. ஸோ அதோட ப்ரொபோசல் நின்னனால இட் நீட் நாட் ஆல்வேஸ் இன்ஸ் த கான்ட்ராக்ட். ப்ரொபோசல் வந்து லீகலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன வேணாலும் ஒரு இல்லீகல் ஆக்ட் கூட இருக்கலாம். நாம இன்னைக்கு போய் ஒரு இடத்துல போய் பாம்பு வச்சுட்டு வரலாமா அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன்னா அது ஒரு இல்லீகல் ஆக்ட். யாரையும் எதுவும் கொல்லக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அதுவும் ஒரு ப்ரொபோசல் தான். ஸோ ப்ரொபோசல் லீகலா இருக்கணும் இல்ல கான்ட்ராக்ட்ல எண்ட் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. ப்ரொபோசலுக்கு இருக்க ஒரே இன்கிரீடியன்ட் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட அவரோட வில்லிங்னஸ் சொல்லணும். எதுக்காக சொல்லணும்னா அந்த இன்னொரு பர்சன் அசன்ட் தரணும் அப்படிங்கறதுக்காக சொல்லணும். அதுதான் ப்ரொபோசலோட கண்டிஷன்ஸ். ஸோ அதே மாதிரிதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ப்ரொபோசல் எப்பவுமே லீகல் ரிலேஷன்ஷிப் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரொவிஷன் எங்கேயுமே சொல்லப்படல. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படியே ப்ரொபோசல் நீட் நாட் ஆல்வேஸ் எண்ட் இன் ஆல்வேஸ் செட் இன் இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ரொபோசல் பண்ணும்போது லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற ரிலேஷன்ல தான் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் சொன்னதுதான். இப்போ நான் போய் ஒருத்தங்கிட்ட நான் காசு தரேன் எனக்கு போய் கொல்றி ஒருத்தன் அப்படி முடிச்சு கேட்கறேன்னா அது லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகாது. அதுவும் ப்ரொபோசல் தான். ஆனா ஸோ ப்ரொபோசல் டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 டைப் இருக்கு, ஜென்ரல் ஆஃபர் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். இது ஜென்ரல் ஆஃபர்னா பப்ளிக் அட் லார்ஜ்க்காக கொடுக்கறது எல்லாமே ஜென்ரல் ஆஃபர். ஸ்பெசிபிக் ஆஃபர்னா யாரோ ஒரு பர்சனுக்கு மட்டும் நான் கொடுத்தேன்னா அது ஸ்பெசிபிக் ஆஃபர். இப்போ எக்ஸாம்பிள், அந்த படத்துக்கு போற கான்செப்டே எடுத்துக்கலாம். திருப்பியும் அதே கான்செப்ட். என் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லார்கிட்டயுமே ஏய் மச்சான் இன்னைக்கு எல்லாரும் படத்துக்கு போலாமாடா அப்படின்னு கேட்கறேன். யார் யாரெல்லாம் கூட படத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்கறேன் நான். போதும் நான் சொன்னான்னா அது யார் யாரெல்லாம் ஜென்ரல் எல்லாருமே ஒரு ஆஃபர் கொடுத்துட்டேன். யார் யாரெல்லாம் எங்களோட படத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்டேன்னா ஜென்ரல் ஆஃபர். ஏன்னா யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸ்பெசிபிக் ஆஃபர்னா என்னோட ஸ்பெசிபிக்கா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இன்னைக்கு படத்துக்கு போலாமாடா அப்படின்னு நான் கேட்டேன்னா அது ஸ்பெசிபிக் ஆஃபர். ஸோ ஜென்ரல் ஆஃபர்னா டு பப்ளிக் அட் லார்ஜ். ஸ்பெசிபிக் ஆஃபர்னா ஸ்பெசிபிக்கா ஒரே பர்சனுக்காக. எக்ஸாம்பிள், ஜென்ரல் ஆஃபருக்கு எக்ஸாம்பிள் கார்லின் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கேஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன் நான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கம்பெனி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது. அட்வர்டைஸ்மெண்ட்ல என் ப்ராடக்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டிசீஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி வந்துருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் சொல்ற டைரக்ஷன் படி என்னோட ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இவ்வளவு அமௌண்ட் தரேன், ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுது. இதுக்காக நான் ஒரு அமௌண்ட் இந்த கன்சர்ன் பேங்க்ல டெபாசிட் கூட பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு
இந்த சொல்ற காம்பன்சேஷன் அமௌண்ட் நான் தரதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த வேலிடிட்டி கொண்டு வரதுக்காக நான் ஒரு பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட்டும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விளம்பரம் வருது, ஒரு பார்ட்டி அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் டிசீஸ் வருது, அதுக்கு கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஜென்ரல் ஆஃபர், நீங்க எல்லாமே ப்ரொபோசல் எல்லாமே இது பண்ணிட்டீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்டன்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் மூலியமா அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றது வந்து அக்செப்டன்ஸ் பை கான்டக்ட். ஸோ கான்டக்ட் படி அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீ ஆர் லைபிள் டு பே த அமௌண்ட் கோர்ட் சொல்லிடுது. அதான் ஜென்ரல் ஆஃபர். இதான் கார்லில் வர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கேஸ். ஸோ ஜென்ரல் ஆஃபர்னா மொத்தமா பப்ளிக் அட் ஜென்ரலுக்காக மொத்தமா தரத ஜென்ரல் ஆஃபர். ஸ்பெசிபிக் ஆஃபர்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வச்சு ஸ்பெசிபிக்கா தரத ஸ்பெசிபிக் ஆஃபர். இது ஜென்ரல் ஆஃபர் பத்தி பார்த்தோம். இதுல நம்ம இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், என்னன்னா இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ இன்விடேஷன் டு ஆஃபர்னா ஒரு பார்ட்டி அவங்களோட ஃபைனல் வில்லிங்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே ஒரு டேர்மை சொல்றாங்க, லைக் நெகோசியேஷன் கொண்டு வர மாதிரி, இல்ல இன்னொருத்தர ஆஃபர் பண்ண சொல்றதுக்காக ஒரு கண்டிஷன் சொன்னாங்கன்னா அது ஜென்ரல் ஆஃபர் ஆகாது, ஒன்லி இன்விடேஷன் டு ஆஃபர். எப்படி இருக்கணும்னா, எக்ஸாம்பிள், நீங்க கடையில வந்து ஒரு ஒரு வெண்டர் காய்கறி வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் காய்கறி வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல பார்த்திருப்பீங்க. 10 ஒரு கிலோ தக்காளி 10 ரூபா, இல்ல 1 கிலோ வெங்காயம் 10 ரூபா, 1 கிலோ 4 கிலோ 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா அப்படின்னு ஒருத்தர் வித்துட்டு இருக்காங்கன்னா, 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. ஏன்னா நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ மட்டும் தருவாங்கன்னு அவசியம் இல்லை. ஆனா இது என்னன்னா இன்விடேஷன் டு ஆஃபர், உங்களை ஆஃபர் பண்ண சொல்றாங்க. நீங்க போயிட்டு 5 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொல்றீங்க, எனக்கு 1 கிலோ மட்டும் தாங்கன்னு கேட்கலாம், இல்ல எனக்கு 20 கிலோ தாங்கன்ட்டு நீங்க கேட்கலாம். அது உங்க விருப்பம். அதனால அவங்க 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்ன்னு சொல்றாங்கன்னா அது ஆஃபர் இல்ல. ஏன்னா நீங்க போய் 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் இதுக்கு இருக்கு, நான் தரது ரெடியா இருக்கேன், 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்ன்னு மட்டும் சொல்றாங்க. ஆனா அவங்க தரங்கிறத அவர் சொல்லவே இல்லை. இதுதான் இன்விடேஷன் டு ஆஃபர், நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க போயிட்டு அந்த 5 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொல்லிருக்கீங்களா, எனக்கு 2 கிலோ தாங்கன்னு நீங்க கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் அது தரதா தராம இருக்கிறதா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. சோ இது இன்விடேஷன் டு ஆஃபர். நீங்க அதே அந்த 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க போயிட்டு எனக்கு 100 கிலோ தான் நீங்க தாராளமா கேட்கலாம். அது உங்களோட ஆஃபர், நீங்க கொடுக்கறது. எனக்கு 100 கிலோ தான் எனக்கு வெங்காயத்தை அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா அது தரது தராம, அதை அக்செப்ட் பண்றது பண்ணாம இருக்கிறது அந்த வெண்டாரோட டிஸ்கிரிப்ஷன். சோ அவங்க 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்ன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட வில்லிங்னஸ் சொல்ல. வில்லிங்னஸ்னா இந்த டேர்ம்ல நமக்கு 5 கிலோ வெங்காயம் இந்த ஸ்பெசிபிக் பர்சன் தரங்கிற கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம உங்களை வந்து எவ்வளவு கிலோன்னு நீ சொல்லி எவ்வளவு கிலோன்னு சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதுனால அது இட்ஸ் நாட் ஆஃபர், பட் இட்ஸ் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ இன்விடேஷன் டு ஆஃபர்ல மெயின் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ஹாவி வெர்சஸ் ஃபேசி கேஸ். அண்ட் இது இந்தியன் கேஸ், கர்னல் டிஜே மிக்பர்சன் வெர்சஸ் எம்என் அப்பண்ணா. ஹாவி வெர்சஸ் பேசி கேஸை நம்ம 3 டெலிகிராம் கேஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்தரா இன்விடேஷன் டு ஆஃபருக்கு மற்ற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா கேட்டலாக் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் குட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய கேட்டலாக் வச்சிருப்பாங்க. தோசை பூரி ஒவ்வொரு ஐட்டமும் வச்சுட்டு அது ஒவ்வொரு விலையை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விலையை போட்டிருக்கனால மட்டுமே உங்களுக்கு வந்து இதுல இருக்க எல்லா ஐட்டமும் உங்களுக்கு தரன்ட்டும் அர்த்தம் இல்லை, நீங்க எல்லா ஐட்டமையும் வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை, எல்லாமே இந்த வேலைக்கு கொடுத்தா தருவன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்க கேட்குற ஐட்டம்லாம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எல்லாமே டிஸ்பிளே வச்சிருக்காங்க, நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்கு போயிட்டு தோசைன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை சார் தோசை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்க அடுத்து வேற ஐட்டம் கேட்குறீங்க, வேற ஐட்டம் கேட்டால் அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆஃபர்னா ஸ்பெசிஃபிக்கா கரெக்டாக அது இருக்கு இல்லைங்கிறது தெளிவா சொல்லியிருக்கணும் விலையோட சேர்த்து. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்பிளே மட்டும் தான் பண்றாங்க. தோசைனா இந்த விலை இருக்கு, நீங்க போயிட்டு அங்க 4 தோசை தாண்டி கேட்கலாம். நீங்க கேட்டீங்கன்னா 4 இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரக்கு ஓகே சொல்லணும். ஸோ இட்ஸ் இன்விடேஷன் டு ஆஃபர். இந்த ஐட்டம்லாம் இங்கிட்ட இருக்கு, இந்த விலையில இருக்கு, உனக்கு வேணும்னா இங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, நீ வேண்டாம்னு நீ போய்க்கலாம், அது உன்னோட விருப்பம். ஸோ நம்ம கஸ்டமரா கடைக்கு போனோம்னா எனக்கு இந்த ஐட்டம்ல இவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம், இருந்தா அவன் தரப்போறான் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் தரப்போறான். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் பண்ணி நமக்கு தரதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ். அப்பதான் ப்ராமிஸா மாறும். இதுதான் இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ ஹோல்டு ஆக்ஷனுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா
அதுவும் இட்ஸ் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். ஆப்ஷனுக்காக நீங்க வந்து விட்டீங்கன்னா நம்ம ஆப்ஷன்லாம் கொடுப்போம், கொடுத்தது ஹையஸ்ட் ப்ரைஸ் ஏதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ண போறோம். ஸோ ஆப்ஷன் விடுறனால மட்டுமே நம்ம வந்து கேட்டோம்னா ஏல எடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்விடேஷன் டு ஆஃபர். ஆஃபர் நம்ம பார்த்தோம். இப்போ ஆஃபர் எப்போ ப்ராமிஸா மாறும் அப்படிங்கறது செக்ஷன் 2B சொல்றாங்க. when the person to whom the proposal is made signifies his assent thereto is said to be accepted. A proposal when accepted becomes a promise. இதுதான் வந்து ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. நாம சொன்ன அந்த 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் லைனா. ஒண்ணு, ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் இன்னைக்கு படத்துக்கு போலாமான்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டான்னா என்னோட ப்ரொப்போசலை அவன் அக்செப்ட் பண்ணிடுறான். ஸோ ப்ரொப்போசல் when accepted becomes promise. ப்ரொப்போசல் பிளஸ் அக்செப்டன்ஸ் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராமிஸ். ப்ரொப்போசல் அக்செப்டும் ஆகலாம், அக்செப்ட் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ ப்ரொப்போசல் இஸ் அ ப்ராடர் டேர்ம். ப்ரொப்போசல்னா என்ன வேணாலும் இருக்கலாம். ப்ரொப்போசல் கூட அக்செப்டன்ஸ்னு ஒன்று சேரும்போது இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ஸோ ப்ரொப்போசல் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ப்ராமிஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்டு பார்த்தோம். இது அம்மா கிட்ட குழந்தை கேட்கறதும் அதே மாதிரி தான். அம்மா கிட்ட அம்மா நான் இன்னைக்கு விளையாண்டு வந்துட்டு அப்புறம் நான் படிக்கட்டுமா நம்ம குழந்தை கேட்குது. அப்ப அம்மா சரிடா செல்லம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் ப்ரொப்போசல் பீன் அக்செப்டட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். இல்ல கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் 10 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அது கடைக்காரர் அக்செப்டட்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் தந்தாருன்னா ஸோ ப்ரொப்போசல் பிகம்ஸ் அக்செப்டட் அண்ட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். இதுதான் 2B செக்ஷன் 2B ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ் ஆர் ப்ராமிஸ் செக்ஷன் 2C. அது என்ன சொல்றதுன்னா பர்சன் மேக்கிங் த ப்ரொபோசல், யார் இந்த பர்சன் மேக்கிங் த ப்ரொபோசல் அதாவது ஆஃபர் யார் சொல்றாங்களோ அவங்க தான் ப்ராமிசர். அண்ட் பர்சன் அக்செப்டிங் த ப்ரொபோசல் இஸ் கால்ட் ப்ராமிசி. இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்னைக்கு படத்துக்கு போலாமான்னு கேட்கறேன்னா நான் தான் ப்ரொபோசல் பண்றேன். ஸோ ஐ எம் த ப்ராமிசர். ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்றாரு, அக்செப்ட் பண்ணாருன்னா ஹி இஸ் ப்ராமிசி. குழந்தை கிட்ட இப்போ அம்மா கிட்ட குழந்தை கேக்குது, அம்மா நான் விளையாட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரொபோசல். ஸோ குழந்தை வந்து ப்ராமிசர் அண்ட் அம்மா அதை அக்செப்ட் பண்றதுனால ஷீ இஸ் ப்ராமிசி. கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு காய்கறி கேட்கிறோம், நாம ஒரு 10 கிலோ ஸ்பெசிபிக் காய்கறி தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்கறனால வி ஆர் ப்ராமிசர் அண்ட் அதை அக்செப்ட் பண்றதுனால தே ஆர் ப்ராமிசி. இதுதான் செக்ஷன் 2C வரைக்கும். ஸோ இன்னைக்கு இது போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு அடுத்த பார்ட் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த கிளாஸ் உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த பார்ட் நம்ம பார்க்கலாம் தாராளமா. பை.